வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அரேவை வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் பிளாக் ஆர் மெத்தடுக்குள்ளார வந்து பாஸ் பண்ணுறது வித்தவுட் நோயிங் அதோட சைஸ், அதாவது அதோட சைஸ் தெரியாமையே எப்படி பாஸ் பண்ணுறதுக்கான லாஜிக் வந்து நம்ம போட போகிறோம் இன்னைக்கு. ஸோ இதில் வந்து 2 மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அரேனா என்னென்னா, அதாவது இது வந்து குரூப் ஆஃப் சேம் டேட்டா டைப்ஸ் சொல்லலாம் நம்ம. ஸோ மிக்ஸ் பண்ண முடியாத டேட்டா டைப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா சேம் டேட்டா டைப்ஸ், எந்த டேட்டா டைப்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து சேமாக இருக்கணும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட்டு. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நேம் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட்டு ஓகே தான், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ வந்து நான் 2 மெத்தட் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட் மெத்தட் வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னொரு மெத்தட் வந்து இன்பில்ட்டாக, அதாவது கோட் ஸ்விட்ச்லேயே இன்பில்ட்டாக ஒரு அரே ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ண போகிறோம் வேல்யூஸை. ஓகே, நம்ம ஃபஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். அது வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது. அதனால் அரே பாஸ் 1 நேம் கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் டைப் வந்து ஜஸ்ட் இன்டீஜர். எப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணால் இன்டீஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது அரேயில் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து எதனா எரர் இருந்துச்சுன்னா அந்த ரிட்டர்ன் டைப்பில் வந்து ஜஸ்ட்டு நம்ம வேல்யூ வந்து 1 ஆர் 2 அப்படின்னு மூவ் பண்ணிக்கிட்டா அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து எரர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம தேவையான ரிக்வயர்ட் பேராமீட்டர்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அரே வந்து ஒரு பாயிண்டர் டு இன்ட்டாக வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அரே டேட்டாவை. அடுத்தது வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம வெளியேருந்து கொடுக்கணும். ஓகேவா. அடுத்தது வந்து லோக்கல் வேரியபிளாக வந்து ஒரு ஐங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இண்டெக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் போட்டுக்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் பாயிண்டர் யூஸ் பண்ணாலுமே அந்த பாயிண்டர் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை அந்த ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸெப்ஷன் மோடுக்கு போயிடும், அதாவது பிஎல்சி வந்து ஸ்டாப் மோடு போயிடும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணணும் பாயிண்டர் வந்து பாயிண்ட், அதாவது ஏதாவது ஒரு அட்ரஸ் வந்து பாயிண்ட் ஆகுதா, நாட் ஈக்குவல் டு 0 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டன் வேல்யூவில் வந்து ஜஸ்ட் 1 மூவ் பண்ணிவிட்டு ரிட்டன் கொடுத்துறேன். அது கீழே வந்து இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகாது, அந்தமாரி சுச்சுவேஷன் அப்படியே வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஃபார் லூப் சொன்னியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபார் லூப் ஃபார் ஐஏ ஸ்டார்டிங் அட்ரஸ் எவ்வளோலேருந்து, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுலேருந்து மேக்ஸிமம், அதாவது எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னு போட்டுட்டு, ஸோ எவ்ரி டைம் வந்து நான் ஐயோட வேல்யூ வந்து ஈச் இண்டெக்ஸ், அதாவது அரே டேட்டாவுக்கு வந்து வேல்யூஸை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது சிம்பிள். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த சைஸ் ஆஃப் அரே, அதாவது சிங்கிள் டைமென்ஷன் அரே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த சைஸ் ஆஃப் அரேவும் நீங்கள், அதாவது 0 to 10 இருக்கலாம், 0 to 15 இருக்கலாம், 0 to 100 இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்புட்டாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஓகே, நான் வந்து இந்த க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை வந்து சர்ச் பண்ணிவிட்டு கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்புட்ஸை வந்து லிங்க் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன தேவை நமக்கு, இப்போது அரே தேவை. ஸோ அரே 0 to 5 வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இதை வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன் ஆஃப் இன்டீஜர் டேட்டா டைப்பு. ஸோ 0லேருந்து 5, அதாவது 6 நம்பர்ஸ், 0லேருந்து 5னா 6 நம்பர் ஆஃப் இன்டிஜர் டேட்டா டைப்பை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த அரே வந்து நான் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்புட் வந்து அரே டேட்டாங்கிறது வந்து பாயிண்டர். ஸோ எப்பயுமே பாயிண்டருக்கு லிங்க் பண்ணும்போது ஏடிஆர் யூஸ் பண்ணணும். நம்ம ஏடிஆர் ஆஃப் நம்மளோட டேக் நம்ம கொடுத்துட்றோம். அடுத்து ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0 நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எலமெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் எவ்வளோன்னு நம்ம கொடுக்கலாம், டைரெக்டாக கொடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம்னா சைஸ் ஆஃப் டோட்டல் அரேயோட சைஸையும் டிவைட் பை அதில் வந்து சிங்கிள், அதாவது சைஸ் ஆஃப் சிங்கிள் டேட்டாவோட
சைஸு. அப்படி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் டேட்டா டைப், அதாவது டோட்டல் டேட்டாவோட டோட்டல் சைஸில் சிங்கிள் சைஸை வந்து டிவைட் பண்ணோன்னா நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோன்னு வந்துடும். ஸோ அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாகின் பண்ணி செக் பண்ணலாம். அதுக்கு வந்து பிஎல்சி வந்து ரன் அதாவது டிவைஸ் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு சிஸ்ட்ரேவில் வந்து டிவைஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போது வேரியபிள் டிக்ளேர் பண்ண இடத்துல வந்து அது 0 to 5 எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே வேல்யூ 0 தான் இருக்கும், ஓகேவா, இனிஷியலாக. பட் ஆனால் நம்ம லாகின் பண்ண பிறகு அந்த வேல்யூ வந்து நான் வந்து ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ வந்து எவ்ரி டைம் மூவ் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ 0 ஃபர்ஸ்ட் டைம் 0, செகண்ட் வேல்யூ 1 அப் டு, அதாவது 0லேருந்து 1 1 2 3 4 5 வரைக்கும் நமக்கு வந்து வேல்யூ மூவ் ஆகிட்டு இருக்கணும். ஸோ மூவ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அதாவது அப்படின்னா நம்மளோட அரே பாஸ் ஆயிருக்குது, ப்ராப்பராக ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, பிஎல்சி வந்து ரன் பண்ணியாச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாவை பார்க்கலாம். யா, ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போது நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம பாஸ் பண்ண அரேக்கு வந்து வேல்யூஸ் வந்து உள்ளேருந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போது 0லேருந்து 5 வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் வேறு வேல்யூ எதுனா வேணும், நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக இந்த டிஃபால்ட் வேல்யூ அப்படியே மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து +1 போட்டுட்டு 1லேருந்து 6 வரைக்கும் மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ், ஸோ 1 to 6 வந்து நமக்கு வந்துச்சு. முன்னாடி வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ உள்ள கோடில் வந்து ஃபார் லூப்பில் வந்து நான் i+1 வேல்யூ மூவ் பண்ணுறனால ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் நமக்கு வேல்யூ மூவ் ஆயிடுச்சு. கரெக்ட். ஓகே, நான் இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது கோர்சிஸோட இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து அரே பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சேம், அதை வந்து அரே பாஸ் 2ன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பாயிண்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக அரே டேட்டான்னு ஒரு டேக் க்ரியேட் பண்ணிட்டு அரேவே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள வந்து நீங்கள் அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் எதுவும் கொடுக்க தேவையில்ல. டைரெக்டாக ஸ்டார்ன்னு கொடுத்துக்கிட்டு என்ன டேட்டா டைப் பாஸ் பண்ணுறோமோ அதை வந்து கொடுத்துக்கணும். அகெயின் சேம் ஆஸ் யூஷுவல், முன்னாடி நம்ம பண்ண மாதிரியே ஐ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், இன்டீஜரில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப், ஸோ ஃபார் லூப்பில் வந்து ஐ வந்து எப்போ வந்து அதாவது லோயர் பவுண்டு, இதில் வந்து நமக்கு வந்து கீவேர்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி. அரேவோட என்ன வெளியேருந்து பாஸ் ஆகி உள்ளே வருதோ அந்த லோயர் பவுண்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கேயே இந்த கீவேர்டை வச்சு எடுத்துக்கும். ஸோ அந்த லோயர் பவுண்ட் ஆஃப் அந்த பர்டிகுலர் அரே நேமு கம்மா அதோட அரேவோட சைஸ், அதாவது சிங்கிள் டைமென்ஷனா இல்லை மல்டி டைமென்ஷனா அப்படிங்கிறது. நம்ம வந்து இங்கே சிங்கிள் டைமென்ஷன் யூஸ் பண்ணனால 1. நெக்ஸ்ட் 2 அப்பர் பவுண்டு அந்த அரே கம்மா எவ்வளோ டைமென்ஷன் 1ன்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் சேம் ப்ரீவியஸாக பண்ண சேம் தான் பண்ண போகிறேன். ஐயோட வேல்யூ வந்து அந்த அரேக்கு வந்து ஜஸ்ட்டு நான் வேல்யூ வந்து எவ்ரி இட்ரேஷனுக்கும் அந்த இட்ரேஷன் வேல்யூ வந்து மூவ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். எஸ், மூவ் பண்ணியாச்சு. இவ்வளோதான், இவ்வளோ சிம்பிள் இது. ஓகேவா? முடிஞ்சு நம்ம ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதை இப்போ அங்கே கால் பண்ணலாம். பிஹெச்சில் கால் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே எரர் வந்து வருது. ஏன்னா இந்த இதில் வந்து டிஇன்ட்டில் தான் இந்த லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் அது வந்து டிஇன்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மூவ் ஆகிறதுல எரர் காமிக்கும். ஸோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்க ஐயோட வேல்யூ, ஐயோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து டிஇன்ட்டுன்னு மாற்றிக்கலாம். டிஇன்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணுவோம் இல்லையா வெளியேருந்து, அதாவது அரேவோட எவ்ரி டேட்டா டைப் வந்து இன்டிஜர், அதனால் 2 இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ டிஇன்ட்டை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூ வந்து எவரி, அதாவது அரேக்கு வந்து அரேயோட வேல்யூவை மூவ் பண்ணுறோம். ஓகே,
இப்போ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பிளாக் இல்லை, இது ஃபங்க்ஷனு. அதனால தான் நான் எங்கேயும் அதை வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து கால் பண்ணிக்கலாம். அதே ஃபங்க்ஷன் பிளாக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுத்து மேலே டிக்ளேர் பண்ணணும். அந்த இன்ஸ்டன்ஸ் நேம் நீங்கள் டிக்ளேர் பண்ண நேமு தான் கீழே வந்து கால் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணும். பட் நம்ம இது ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கனால டைரெக்டாக வந்து ஃபங்க்ஷனோட நேமே யூஸ் பண்ணலாம். டிக்ளேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அரே 2 வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், 0லேருந்து 10 வரைக்கும் நமக்கு வந்துடுச்சு. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. அகெயின் சேம், நான் வந்து சேம் வேல்யூ இல்லாமல் +1 கொடுத்துக்கிறேன். எனக்கு 0லேருந்து 10 வரைக்கும் வேணாம், 1லேருந்து 11 வரைக்கும் வரட்டும். அப்படி வருதான்னு செக் பண்ணலாம். அதனால் +1 கொடுத்துக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணி செக் பண்ணலாம். எஸ், ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் பிளாக்கும், அதாவது ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் அண்டு இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன், ரெண்டாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்ல, அது ரெண்டுமே பார்த்தா ஒர்க் ஆகுது சூப்பராக. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.